சிவாஜி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெயிலிருந்து தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஏசி சூட் மாதிரியான ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பார். அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு கிடச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் சும்மா பட்டையை கிளப்புது. மார்ச் மாதமே இப்படி இருக்கே, இன்னும் ஏப்ரல் மேலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள், ஆண்டி, வணக்கம். நான் ஆர்ஜே ரஞ்சித். குட் மார்னிங் ஆர்த்தியன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வெயில் காலத்தில் ஹீட் வேவ் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ கூட சமீபத்தில் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க மதியம் 12 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் வெளியில் போகாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஹீட் வேவ்னால கடந்த 100 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஹீட் வேவ் அப்படிங்கிறது பயங்கர அதிகமாக இனி வரக்கூடிய நாட்களில் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையுமே கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹீட் வேவ்னா என்ன, இது எப்படி உருவாகுது, இதனால் என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும், அதெல்லாம் தான் இந்த கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஹீட் வேவ் இது பேசிக்காக என்ன அப்படின்னாக்கா, ஒரு பர்டிகுலர் நிலப்பரப்பில் 2 நாள் இல்லை இந்த 2 நாளைக்கு மேலே அதீத டெம்பரேச்சர் அங்கே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஹீட் வேவ் அப்படிங்கிறது உருவாகும். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா காற்று மூலமாக டெம்பரேச்சர் மாறும். காற்று கொண்டு போகும் டெம்பரேச்சரை. ஆனால் ஒரு வேளை காற்று டெம்பரேச்சரை கொண்டு போகல அப்படின்னாக்கா அதை ட்ராப்டு ஏர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ராப்டு ஏர்னால ஹீட் வேவ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஹீட் வேவ் அப்படிங்கிறது எங்கே மேஜராக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னாக்கா, வெப்பம் அதிகம் இருக்கக்கூடிய நாடுகள், உதாரணத்துக்கு நம்ம இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரியான இடங்களில் ஹீட் வேவ் குறிப்பாக மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் அதிக அளவில் தாக்கும். அண்ட் சில நேரங்களில் இந்த வெப்பசலன மழைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கான மழை அப்படிங்கிறது வரும். பட் இப்போ இதுக்கப்புறம் அது வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. அண்ட் வெஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மழையை டக்குன்னு செம்மையாக வெயில் அடிச்சுட்டு இருக்கோம், கொஞ்சம் மழை பெய்யும், உடனே அந்த வெதர் கொஞ்சம் செட்டில் ஆகும். அதுவுமே இப்போ படிப்படியாக கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிற தகவலுமே கிடச்சிருக்கு. ஸோ 1901 வருஷம் பிப்ரவரி மாதத்தில் இந்த மாதிரி வேற லெவலில் ஒரு ஹீட் வேவ் அடிச்சிருக்கான். இன்னொன்றும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, வரக்கூடிய நாட்களில் இந்த ஹீட் வேவுடைய தாக்கம் ரொம்ப அதிக அளவில் இருக்கும். 45 டிகிரிலாம் சும்மா 50 டிகிரிலாம் வரைக்குமே டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹீட் வேவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருஷம் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அது 2 நாளில் போயிடுச்சு, அந்த ஹீட் வேவ் கிளம்பிடுச்சு அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லை. 2 நாளைக்கு மேலே ஒரே இடத்துல ஹீட் வேவ் விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா பயிர்கள் கருகும். அந்த இடத்துல ஏதாவது நீர்நிலைகள் இருக்குது அப்படின்னாக்கா தண்ணீர் வத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறைய பிரச்சனைகள் உருவாகும். என்னடா அது இயற்கை நம்மளை போட்டு இப்படி செய்யுதே அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னாக்கா, இது இயற்கை நம்ம செய்யலை. நம்ம இயற்கையை சிறப்பாக செஞ்சதுனால அது திருப்பி நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. கிளைமேட் சேஞ்ச் இஸ் ரியல் அப்படின்னு லியோனார்டோ டிகாப்ரியோ கூட ஒரு மேடையில் சொல்லியிருப்பார். இந்த பருவநிலை மாற்றத்தினால பல விஷயங்கள் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது. அது வெதராக இருக்கட்டும், டெம்பரேச்சராக இருக்கட்டும், ஏன் ஃப்ளைட் ஆகாசத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிற போது டர்புலன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டர்புலன்ஸே இப்போ அதிகமாக இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. ஸோ நம்ம தேவையில்லாமல் இயற்கையை அழிச்சதுனால அதோடைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸை தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை பாதுகாப்பாக வச்சுப்போம், சுற்றுப்புற சூழலை அழகாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு இது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் நினச்சிட்டு வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு திருப்பி நாளைக்கு மீட் பண்ணுறேன். டாடா, பை, see you from Orange ATH Ranjit.